மகிழ்ச்சியா இருக்கிறார். ஹalleluya. அதனால தேவன் அழைச்சிட்டு வந்திருக்கிறார். அதாவது இந்த செய்திலாம் எதுக்கு நீங்க புரிஞ்சுக்கணும். கர்த்தர் உங்களை அடையாளமா வச்சிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை. ஹalleluya. நீங்க விலகி போனா கர்த்தர் உங்களை கைவிடுவதில்லை. ஹalleluya. நீங்க நினைக்கலாம் நம்ம அங்கங்க பிளான் போடுற கர்த்தர் சொல்லிட்டு நான் கிளி அடைச்சிக்கையா 7 நாளைக்கு வந்து அப்படின்றார். ரைட்டு, நான் 7 நாளும் போறேன். சரி போ, நான் வந்துட்டேன். ஹalleluya. நீ தான் தேவசத்தை செய்தவன், நீ தான் தேவனுக்கு அடையாளம் உள்ளவன். ஹalleluya. சந்தோஷம் உங்களுக்கு கர்த்தருக்கு மகிழ்ந்து கதை கொடுங்க. அவர்களை ஜெப வீட்டில் அழைத்து வந்து என்ன செய்வேன்? மகிழ பண்ணுவேன். ஹalleluya. கர்த்தருக்கு மகிழ்ச்சி கொடுக்க முடியாது அழைத்து வந்திருக்கிறார். நீங்களும் வேற ஓடி கொண்டு போகிறீங்க. கர்த்தருக்கு சந்தோஷம் உள்ளதாக. ஆனால் தேவன் உங்களை கைவிட மாட்டார். நிச்சயமா அழைத்து கொண்டு வருவார். அவருடைய கரம் நம்ம மத்தியில் இருக்கிற விதமாய் அவர் அணைத்து கொண்டு வருவார். ஆனால் நீங்க எப்படி அழைச்சிட்டு வந்துடுவார்? எனக்கு ஆக்சுவலாக ஒரு 4 நாளுக்கு முன்னாடி மசூல் பெயின் எங்கே போய் செஞ்சிருக்கேன், எதை தூக்குறேன்னு தெரியல, எப்படி படுத்திருந்தேன். இப்போ நான் பெயிண்டில் போட்டேன்.